வைத்தியரின் மோசமான செயல் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த தாய். பறந்து கொண்டிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஏற்பட்ட பெருமாபத்து. விமானியின் சாதுரியத்துக்கு பாராட்டு. டிரம்புக்கு இத்தாலி பிரதமர் மெலோனி ஆவேச பதில். லண்டன் விமான நிலையத்தில் பரபரப்பு. தரையிறங்கிய விமானத்தில் தொங்கிய சடலம். மத்திய கிழக்கில் தொடரும் பதட்டம். மீண்டும் தொடங்கவுள்ள பேச்சுவார்த்தை. பாகிஸ்தானில் அடுத்தடுத்து நிகழ்ந்த இரட்டை குண்டுவெடிப்பு. 7 பேர் கொடூர கொலை. எரிபொருள் விலை குறைப்பு. அரசாங்கத்தின் தீர்மானம் விரைவில். மீண்டும் மூடப்பட்ட கோர்முஸ் நீரிணை. லிபியாவில் படகு கவிழ்ந்து விபத்து. கடலோர பகுதியில் 15 அகதிகளின் உடல்கள் மீட்பு. வைத்தியரின் மோசமான செயல் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த தாய். அனுராதபுரம் ஹபரணை கிராமிய வைத்தியசாலையில் பணிபுரியும் வைத்தியர் ஒருவர் வைத்தியசாலை உத்தியோகபூர்வ விடுதியில் வைத்து 14 வயதுடைய சிறுவனை தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த குற்றச்சாட்டின் கீழ் சந்தேகத்தின் பேரில் வைத்தியரை கபரணை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான வைத்தியர் 36 வயதுடைய அனுராதபுரம் சாலியவெவ பகுதியை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாய் அதே வைத்தியசாலையில் செவிலியராக பணிபுரிந்து வருகின்றார். கடந்த 18ஆம் திகதி இரவு நேரத்தில் சிறுவன் தனது தாயாரை சந்திப்பதற்காக வைத்தியசாலை வளாகத்துக்கு சென்றுள்ளார். இதன்போது சந்தேக நபரான வைத்தியர் சிறுவனை வைத்திய விடுதி அறைக்கு அழைத்துச் சென்று தவறான செயற்பாட்டுக்கு உட்படுத்தியுள்ளார். இதனை ஹபரணை போலீஸ் அதிகாரி ஒருவர் ஊடகங்களுக்கு உறுதிப்படுத்தியுள்ளார். சம்பவத்துக்கு முகம் கொடுத்த சிறுவனிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்த பின்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் போலீசார் இந்த வைத்தியரை கைது செய்துள்ளனர். தற்போது குறித்த சிறுவன் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் ஹபரணை போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தின் அதிகாரிகள் குழு ஒன்று மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. பறந்து கொண்டிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஏற்பட்ட பெருமாபத்து. விமானியின் சாதுரியத்துக்கு பாராட்டு. அண்மையில் கொழும்பிலிருந்து சிட்னி நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் UL 606 விமானத்தில் மின்னல் தாக்கிய போது பயணிகளை பாதுகாப்பாக காப்பாற்றிய விமான பணிக்குழுவினருக்கு பயணிகள் தங்கள் நன்றியை தெரிவித்து வருகின்றனர். கடந்த வாரம் கட்டநாயக்க விமான நிலையத்திலிருந்து ஆஸ்திரேலியா நோக்கி பயணித்த விமானத்தை மின்னல் தாக்கிய நிலையில் ஒரு பக்க இயந்திரம் பாதிப்படைந்த நிலையில் மீண்டும் கட்டநாயக்க விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. இந்த நிலையில் காஞ்சன டி சில்வா என்ற பயணி இது தொடர்பில் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் கடந்த 12ஆம் திகதியன்று கொழும்பிலிருந்து சிட்னி நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் UL 606 விமானத்தின் விமானி மற்றும் விமான பணிக்குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு விசேட குடும்ப நிகழ்வை கொண்டாடிவிட்டு அன்பானவர்களிடம் விடைபெற்றுக் கொண்டு நான் சிட்னி திரும்புவதற்காக UL 606 விமானத்தில் ஏறினேன். ஒரு சாதாரணமான பயணமாக தொடங்கியது. எனினும் எதிர்பாராத விதமாக அந்த பயணம் பயமுறுத்தும் அனுபவமாக மாறியது. அந்த இக்கட்டான தருணத்தில் விமானத்தின் விமானி மற்றும் பணியாளர்கள் காட்டிய தொழில்முறை திறன், நிதானம் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவை எங்களுக்கு பெரும் நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளித்தன. அவர்களின் அமைதியான அணுகுமுறை பயணிகளை பதற்றமடையாமல் வைத்திருக்க உதவியதுடன் நாங்கள் பாதுகாப்பான கைகளில் தான் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு நினைவூட்டியது. கட்டநாயக்கவில் பத்திரமாக தரையிறங்கிய பின்னர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வழங்கிய கவனிப்பும் ஆதரவும் மிகச் சிறந்ததாக இருந்தது. உணவு, தண்ணீர் மற்றும் ஏனைய அத்தியாவசிய தேவைகள் உடனுக்குடன் ஏற்பாடு செய்யப்பட்டது. அத்துடன் பயணிகள் வசதியாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதை உறுதி செய்ய அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டன. எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் எங்களது பயணத்தை தொடர்ந்து சிட்னிக்கு பத்திரமாக சென்றடைய மிக விரைவாக மற்றொரு மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்பட்ட விதம் என்னை மிகவும் கவர்ந்தது. எனது இதயத்தின் ஆழத்திலிருந்து இதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது அன்பையும் தொழில்முறை திறனையும் பயணிகளின் பாதுகாப்புக்கான அர்ப்பணிப்பையும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என குறிப்பிட்டுள்ளார். டிரம்புக்கு இத்தாலி பிரதமர் மெலோனி ஆவேச பதில். பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டின் போது இத்தாலி பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி தன்னிடம் வந்து புகைப்படம் எடுக்க கெஞ்சினார் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறிய கருத்து இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையே பெரும் அரசியல் மோதலை உருவாக்கியுள்ளது. ட்ரம்பின் இந்த கூற்றை முற்றிலுமாக மறுத்துள்ள இத்தாலி பிரதமர் மெலோனி இது முற்றிலும் கற்பனையான ஒரு கதை என்று சாடியுள்ளார். மேலும் மேற்கத்திய நாடுகளின் எதிரிகளிடம் மென்மையான போக்கை கடைபிடிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி நட்பு நாடுகளிடம் இப்படி நடந்து கொள்வது வருத்தமளிக்கிறது. ஆனால் அவர் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். நானோ அல்லது இத்தாலியோ யாரிடமும் ஒருபோதும் பிச்சை எடுக்க மாட்டோம் என்று தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆவேசமாக பதிவிட்டுள்ளார்.
இத்தாலியின் லா7 தொலைக்காட்சிக்கு டொனால்ட் ட்ரம்ப் அளித்த தொலைபேசி நேர்காணலில் மெலோனி என்னுடன் புகைப்படம் எடுக்க கெஞ்சியதால் அவர் மீது பரிதாபப்பட்டு நான் அதற்கு சம்மதித்தேன் என்று குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்காவின் ஈரான் போருக்கு இத்தாலி எதிர்ப்பு தெரிவித்தது மற்றும் போப் ஆண்டவரை ட்ரம்ப் விமர்சித்த போது மெலோனி அதற்கு கண்டனம் தெரிவித்தது போன்ற அடுத்தடுத்த சம்பவங்களால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு ஏற்கனவே விரிசலடைந்துள்ளது. ட்ரம்பின் இந்த அவதூறான கருத்துக்கு இத்தாலி ஜனாதிபதி செர்ஜியோ மத்தாரெல்லா மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் உட்பட ஒட்டுமொத்த இத்தாலிய அரசியல்வாதிகளும் மெலோனிக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளனர். இந்த ராஜதந்திர மோதலின் வெளிப்பாடாக அடுத்த வாரம் திட்டமிடப்பட்டிருந்த தனது அமெரிக்க பயணத்தை இத்தாலிய வெளியுறவு அமைச்சர் அன்டோனியோ தஜானி அதிரடியாக ரத்து செய்துள்ளார். லண்டன் விமான நிலையத்தில் பரபரப்பு. தரையிறங்கிய விமானத்தில் தொங்கிய சடலம். பிரித்தானியாவின் லண்டனில் உள்ள விமான நிலையம் ஒன்றில் தரையிறங்கிய விமானத்தின் சக்கரத்தில் இருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. லண்டன் கேட்விக் விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் தரையிறங்கிய சவுதி அரேபிய விமானம் ஒன்றிலேயே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. மொராக்கோவின் டாங்கியர் நகரிலிருந்து லண்டன் கேட்விக் விமான நிலையத்தை வந்தடைந்த ஏர் அரேபியா மரோக் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானத்திலேயே சடலம் மீட்கப்பட்டுள்ளது. விமானம் தரையிறங்கியதும் சக்கரத்தின் பகுதியில் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் மீட்புக் குழுவினர் உடனடியாக அழைக்கப்பட்டனர். லண்டன் கேட்விக் அவசர பிரிவினரும் சசெக்ஸ் போலீசாரும் சடலத்தை மீட்டுள்ளனர். இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமாக நுழையும் நோக்கில் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு முன்னரும் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் தொடரும் பதட்டம். மீண்டும் தொடங்கவுள்ள பேச்சுவார்த்தை. லெபனானில் தொடரும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் காரணமாக கோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக தெஹ்ரான் அறிவித்துள்ள நிலையில் வெள்ளிக்கிழமை ஒத்திவைக்கப்பட்ட அமெரிக்கா மற்றும் ஈரானிடையேயான பேச்சுவார்த்தைகள் ஞாயிற்றுக்கிழமை சுவிட்சர்லாந்தில் தொடங்கும் என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிஃபாப், வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மற்றும் பிற மூத்த அதிகாரிகள் அடங்கிய ஈரானிய தூதுக்குழு சுவிட்சர்லாந்துக்கு சென்று கொண்டிருப்பதை ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி உறுதிப்படுத்தியுள்ளார். வாஷிங்டனில் அமெரிக்காவின் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளர்களான ஜாரெட் குஸ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோர் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த எதிர்பார்க்கப்படும் பேச்சுவார்த்தைகளின் தொழில்நுட்ப விவரங்களை ஆராய்வதற்காக ஏற்கனவே சுவிட்சர்லாந்தில் இருப்பதாக துணை ஜனாதிபதி ஜே.டி. வேன்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். அடுத்த ஓரிரு நாட்களில் சுவிட்சர்லாந்துக்கு புறப்பட எதிர்பார்ப்பதாக வேன்ஸ் கூறியுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை திட்டமிடப்பட்டுள்ள இந்த சந்திப்பு இறுதி அமெரிக்க ஈரான் ஒப்பந்தத்தை நோக்கிய தொழில்நுட்ப அளவில் பேச்சுவார்த்தைகளை தொடங்கும். லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைப்பதாக அறிவித்து இரு தரப்பினரும் இந்த வார தொடக்கத்தில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை தொடர்ந்து இது நடைபெறுகிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தம் எட்டப்பட வேண்டும் என்றும் பரஸ்பர ஒப்புதலுடன் இந்த காலத்தை நீட்டிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் அடுத்தடுத்து நிகழ்ந்த இரட்டை குண்டுவெடிப்பு, 7 பேர் கொடூர கொலை. பாகிஸ்தானின் ஹைபர் பக்துன்குவா மாகாணத்தின் பென்னு மாவட்டத்தில் வீதியோரமாக வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டுகள் அடுத்தடுத்து வெடித்ததில் குறைந்தது 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். குறித்த சம்பவமானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. பயணிகள் சென்ற ஒரு தனியார் பிக் அப் ரக வாகனத்தை குறிவைத்து தொலை இயக்கி மூலம் இயக்கப்படும் ஐஇடி வெடிகுண்டு கொண்டு முதல் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்தவர்களை அவசர சிகிச்சைக்காக மற்றொரு காரில் மருத்துவமனைக்கு ஏற்றிச் சென்ற போது மீட்பு பணியாளர்களை குறிவைத்து 2வது குண்டு வெடிக்க வைக்கப்பட்டுள்ளது. இந்த இரட்டை தாக்குதலில் மேலும் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த கொடூர தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு ஆயுதமேந்திய அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்றாலும் பாகிஸ்தான், தலிபான் உள்ளிட்ட தீவிரவாத குழுக்கள் இப்பகுதியில் தீவிரமாக செயல்பட்டு வருவதால் அவர்கள் மீது சந்தேகம் பலத்துள்ளது. இத்தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ள பாகிஸ்தான் பிரதமர் முகமது ஷெஹபாஸ் ஷெரீப் இதற்கு காரணமானவர்கள் மீட்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று உறுதியளித்துள்ளார். சமீபத்திய மாதங்களாக ஆப்கானிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதல்களால் இரு நாடுகளுக்கும் இடையே பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் எல்லையோர பகுதிகள் பெரும்பாலும் மூடப்பட்டு இருதரப்பு வர்த்தகமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் மூடப்பட்ட கோர்முஸ் நீரிணை. அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தத்தின் மூலம் முழுமையாக திறக்கப்பட்ட கோர்முஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
தெற்கு லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் கிட்டத்தட்ட 32 பேர் கொல்லப்பட்டதன் பின்னணியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாக கூறி சர்வதேச எண்ணெய் போக்குவரத்துக்கு மிக முக்கியமான கோர்முஸ் நீரிணையை மூடப்போவதாக ஈரானின் உயர்மட்ட கூட்டு ராணுவ கட்டளையகம் இன்று எச்சரித்துள்ளது. வாஷிங்டன் மற்றும் டெஹ்ரான் இடையே எட்டப்பட்ட 14 அம்ச உடன்படிக்கையின்படி போர் நிறுத்தம் நீடிக்கும் என்பதில் தமக்கு நம்பிக்கை இருப்பதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் பாக்ஸ் நியூஸ் நேர்காணலில் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக விரைவில் தாம் சுவிட்சர்லாந்து செல்லவிருப்பதாகவும் தற்போதைக்கு கோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் வான்ஸ் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றாததற்கு எதிராகவும் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு பதிலடியாகவுமே இந்த நீரிணை மூடப்படுவதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. எரிபொருள் விலை குறைப்பு அரசாங்கத்தின் தீர்மானம் விரைவில். இலங்கையில் எரிபொருள் விலையை குறைப்பது தொடர்பில் இந்த மாத இறுதிக்குள் முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் நிலவும் சூழலை பொறுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. உலக சந்தையில் தற்போது எரிபொருள் விலைகளில் வீழ்ச்சியடைந்துள்ள போதிலும் அதன் நிலைத்தன்மையை பொறுத்து எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. போர்ச்சூழல் காரணமாக அதிகரித்த எரிபொருள் விலையில் இருந்து மீள்வதற்கு அரசாங்கத்தினால் மக்களுக்கு வழங்கப்பட்ட 100 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் உள்ளிட்ட நிவாரணம் விரைவில் நிறைவடைய உள்ளது. இந்த நிலையில் எரிபொருள் விலையினை குறைப்பது தொடர்பான தீர்மானத்தை இம்மாத இறுதிக்குள் அரசாங்கம் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. லிபியாவில் படகு கவிழ்ந்து விபத்து. கடலோர பகுதியில் 15 அகதிகளின் உடல்கள் மீட்பு. கிழக்கு லிபியாவின் மத்திய தரைக்கடல் கடலோர பகுதியில் கடந்த ஒரு வாரத்தில் ஒரு சிறுமி உட்பட குறைந்தது 15 அகதிகளின் உடல்கள் கரையொதுங்கியுள்ளதாக பாதுகாப்பு மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவர்கள் பயணித்த படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக நம்பப்படுகிறது. தப்பிப்பிழைத்த 10 நபர்கள் அளித்த தகவலின்படி அந்த படகில் மொத்தம் 61 பேர் வரை பயணித்ததாக கடற்படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எகிப்து நாட்டின் எல்லைக்கு அருகிலுள்ள டோப்ருக் என்ற நகரத்தின் கடலோர பகுதிகளில் இருந்து இந்த உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட உடல்கள் மிகவும் சிதைந்த நிலையில் இருந்ததாகவும் கடலில் மேலும் பல உடல்கள் இருக்க வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். 2011 நேட்டோ ஆதரவுடன் நடந்த கிளர்ச்சியில் அம்மர் கடாபி வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு வறுமை மற்றும் உள்நாட்டு போர்களிலிருந்து தப்பி ஐரோப்பாவிற்கு செல்ல முயலும் ஆப்பிரிக்க அகதிகளின் முக்கிய பயண பாதையாக லிபியா மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டிவிஎன் லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.